வணக்க நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நம்ம ஏதோ கடைக்கு போகிறோம், ஏதோ ஒரு பொருள் வாங்குகிறோம். பொருள் வாங்கிட்டு என்ன பண்ணுவோம், இப்போல்லாம் கேஷ் கொடுத்து வாங்குறதில்ல. பெரும்பாலும் கியூஆர் கோடு இருக்கும், அதை நம்ம ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணிடுவோம், அல்லது ஏடிஎம் கார்டு ஸ்வைப் பண்ணி பேமெண்ட் பண்ணிடுவோம். இதுக்கும் இப்போ பேங்க் ஆப் வச்சுட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, ₹100 கீழே வாங்கினா, அதாவது ₹99, ₹98, ₹50, ₹60 இது மாதிரி நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா, பொருள் வாங்கினீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு மெசேஜ் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. இத்தனை நாள் எப்படின்னா, எத்தனை ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி, ₹10 வாங்கினாலும் சரி, ₹20 வாங்கினாலும் சரி, நம்ம யூபிஐ மூலம் பணம் கட்டினோம்னா நமக்கு ஒரு மெசேஜ் வரும், பெய்டு அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் வரும். அதை பார்த்து தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், பரவாயில்ல பணம் கட்டியாச்சு, பணம் போய் அவங்களுக்கு சேர்ந்துருச்சு அப்படின்ட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கனாக்க, அந்த மெசேஜ் வராது. ₹100 மேலே நீங்கள் ஏதாச்சும் பொருள் வாங்கினீங்கன்னா தான் மெசேஜ் வரும், ₹100 கம்மியாக வாங்கினீங்கன்னா மெசேஜ் வராதுன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது இன்னொரு குண்டியும் போட்டிருக்காங்க. என்னென்னா, நமக்கு இன்கம் வருது இல்லையா, நமக்கு இன்வேர்டு பணம் வருது இல்லையா, யாராச்சும் நமக்கு பணம் அனுப்புகிறாங்க. அதுவும் அதில் ₹500 மேலே அனுப்பிச்சாதான், ₹500 மேலே அனுப்பிச்சாதான் உங்களுக்கு மெசேஜ் வரும், எஸ்எம்எஸ் வரும். இது மாதிரி உங்களுக்கு ₹500 கிரெடிட் ஆகிருக்குது, ₹600 கிரெடிட் ஆகிருக்குது இப்படின்ட்டு மெசேஜ் வரும். ₹500 கீழே அனுப்பிச்சா அந்த மெசேஜ் நமக்கு அனுப்ப மாட்டாங்க. அது கம்மி தொகை அப்படின்றத அனுப்ப மாட்டாங்க. மினிமமாக அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நம்ம செலவு பண்ணுறதா இருந்தால் ₹100 மேலே செலவு பண்ணதான் மெசேஜ் வரும். நமக்கு யாராச்சும் பணம் அனுப்பிச்சா ₹500 மேலே அனுப்பிச்சா தான் நமக்கு பணம் வரும். இதுலேயும் மினிமம் பேலன்ஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இதை ஏன் இப்படி செய்கிறாங்க அப்படின்னாக்க, அவங்களுக்கு கம்மியான அமௌண்ட்டுக்கெல்லாம் எஸ்எம்எஸ் அனுப்பிச்சா பேங்க்குக்கு லாஸ் ஆகுது, சின்ன சின்ன அமௌண்ட்டுக்கெல்லாம் நாங்கள் எஸ்எம்எஸ் அனுப்பிச்சா எங்களுக்கு லாஸ் ஆகுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எஸ்எம்எஸ் அவங்க அனுப்புறதுக்கே நம்ம ஒரு பணம் கட்டுறோம். நம்மக்கிட்டேருந்து வருஷம் வருஷம் ஒரு பணத்தை பிடிக்கிறாங்க எஸ்எம்எஸ் அனுப்புறதுக்குன்னு. இருந்தாலும் அவங்க ₹100 கம்மியாக அனுப்புறதுக்கும் ₹500 மேலே பணம் அனுப்பிச்சா தான் மெசேஜ் அனுப்புவாங்கன்னு சொல்கிறது தவறான செயல். இருந்தாலும் இந்த விஷயத்தை உங்களுக்கு கன்வே பண்ணணும், இந்த மெசேஜ் உங்களுக்கு கன்வே பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.